டைலரிங் பிஸ்னஸ் 30 டே டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டே டிப்ஸு. இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஷாப்பு இப்போது எங்கே வைக்க போகிறோம். நேற்று வந்து நம்ம பார்த்தது கட்டிங் மாஸ்டர் அண்ட் டெய்லரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைலரிங் ஷாப் எங்கே வைக்கணும் அப்படின்னா, இப்போது நம்ம வைக்க போகிற இடம் வந்து மெயின். இப்போது சொல்லுவாங்க எல்லோரும், அவனை நம்பி வைக்கணும், இடத்த நம்பி வைக்கக்கூடாதுன்னுவாங்க. இல்லை சில பேர் இடத்த நம்பி வைக்கலாம், அவனை நம்பி வைக்கக்கூடாது அப்படின்னுவாங்க. ஆனால் டைலரிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம். இப்போ நம்ம இடம் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜவுளி ஷாப்புக்கு ஆப்போசிட் சைடில் வைக்கலாம். இல்லை பக்கத்தில் நியர்பை, இப்போ ஜவுளி அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா, திரும்பி பார்க்குற இடத்துல நம்ம வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி வைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாக்கிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா பெஸ்ட்டு. அப்படி அமையலை அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைலரிங் ஷாப் தான் இது அப்படின்னு தெரிகிற மாதிரியான ஒரு பிளேஸில் வைக்கிற மாதிரி இருக்கணும்.